கொஞ்சம் அசந்திருந்தாலும் இந்த டிப்பர் மேல விழுந்து உடம்பு பீஸ் பீஸா நசுங்கி செதஞ்சு சாக வேண்டியதான். வழிச்சு வாரி தான் இட்டு வந்திருக்க முடியும், முழுசா எடுத்துட்டு வந்திருக்க முடியாது. காலையிலேயே நம்ம வாடிக்கையால இந்த டிராக்டரின் டிப்பரையும் எடுத்துட்டு வந்து அண்ணா ஹைட்ராலிக் சிலிண்டர்ல லைட்டா ஒரு பின் டிராப் தான் ஆயில் ஒழுகுது, அதை லைட்டா வெல்டிங் அடிச்சிங்கன்னா எடுத்துட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்மளும் பின் டிராப் அளவு தானே லீக்கேஜ் ஆகுது, லைட்டா ஹைட்ராலிக் தூக்குங்கன்னா எந்த இடம்னு மார்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க சொன்னா பயங்கரமா ஆயில் லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. ஹைட்ராலிக் சிலிண்டரோட பாட்டம் பிளேட் பயங்கரமா கிராக் ஆயிருந்துச்சுங்க. இதை நம்ம வெல்டிங் அடிக்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் பிஸ்டன் ஓரிங் எல்லாத்தையுமே கைட்டி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்டிங் அடிக்க போறோம். முக்கியமான ஒரு விஷயம், எந்த இடத்துல கிராக் இருக்கோ அதை ஃபுல்லாவுமே வி க்ரூ எடுத்து உள்ள இருக்கக்கூடிய பழைய ப்ளவ் ஹோல்ஸ் பழைய வெல்டிங் எல்லாம் கிரைண்டிங் பண்ணி எடுத்துட்டு இப்ப நம்ம வெல்டிங் அடிக்கிறோம். ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், அந்த கிராக் மேல அப்படியே வெல்டிங் அடிக்கலாமே, எதுக்கு வி க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம அடிச்சோம்னா உள்ளுக்குள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ளவ் ஹோல்ஸ் அப்படியே இருக்கிறதுனால மறுபடியும் கிராக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம லாஸ்டா வெல்டிங் எல்லாம் அடிச்சுட்டு டென்சிட்டி கம்மியா இருக்கக்கூடிய வாட்டரை உள்ள ஊத்தி எங்கயாவது லீக் இருக்கான்னு பார்த்தோம். எந்த இடத்துல லீக் இல்ல, ஹைட்ராலிக்கும் பக்காவா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. என்னோட வேலைகளை புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.